ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், திருப்பதி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத கூட்டமாக இருக்குங்க. டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்காக 31 குடோன்களும் ஃபில்லாகி ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் தூரம் பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க. அதை பற்றி உண்டான முழு நிலவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலிகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் திருப்பதியில் 3 இடங்களில் 4 மணிக்கு இலவச தரிசன டிக்கெட் வழங்கப்பட்டது. ஆனால் நேற்று 3 மணிக்கெலாம் பக்தர்களுக்கு இலவச தரிசன டிக்கெட் தர ஆரம்பிச்சிட்டாங்க. எதன் காரணமான பக்தர்கள் கூட்டம் மிக அதிகமாக வந்துச்சு. மொத்தம் 3 இடங்களில் இலவச தரிசன டிக்கெட் தராங்க. திருப்பதிக்கு ட்ரெயினில் வர்ற பக்தர்கள் வசதியாக ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்துலேயும், பஸ்ஸில் வர்ற பக்தர்கள் வசதியாக பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லேயும், காரில் வர்றவங்க அலிப்பிரி நடைபாதை வழியாக போகிறவங்களுக்கு பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுக்குறாங்க. நேற்று 1 மணிலேருந்தே கியூ லைனில் நிற்க வச்சாங்கன்னு 3 மணிக்கெலாம் டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்று தரிசனம் செய்வதற்காக நேற்று மதியம் 3 மணிக்கு 16,000 டிக்கெட் வழங்கப்பட்டது. மதியம் 6:30 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. 3 மணிக்கு டிக்கெட் தர தொடங்கி 6:30 மணிக்கெலாம் டிக்கெட் காலி ஆகிடுச்சு. மீண்டும் இன்று மதியம் 3 மணிக்கு டிக்கெட் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸ்ரீவாரி மெட்ரோடைய டிக்கெட் திருப்பதியில் இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தான் கொடுக்குறாங்க. அது ஒரு பிரிவழியில். நேற்று 4,000 டிக்கெட் மதியம் 3 மணிக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. 7:25 காலி ஆகிடுச்சு. இந்த டிக்கெட்டை வாங்கிட்டு இன்று காலை ஸ்ரீவாரி மெட்ரோயை செல்லும்போது 1200வது படிக்கட்டில் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் வைக்கணும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று எஸ்டிமேஷன் தரிசனம் சொல்லியிருக்காங்க. 12/7/2025 காலை 7 மணி நிலவரப்படி டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு அப்ராக்சிமேட்டாக 24 மணி நேரம் ஆகுது என்றும், சிலா தோரணம் வரைக்கும் பக்தர்கள் காத்திருக்காங்க என்ற விஷயத்தையும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. நேற்று 11/7/2025 அன்று 70,217 பேர் தர்ஷன் பார்த்ததாகவும், 31,155 பேர் மொட்டை அடித்ததாகவும், 3,84,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகவும், நேற்றும் சிலா தோரணம் இன்றும் சிலா தோரணம் வரைக்கும் நிற்கிது. 24 மணி நேரம் டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு ஆகுதுன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. அதாவது எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய்க்கு 3 முதல் 4 மணி நேரம் வரையும், இலவச டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 5 முதல் 7 மணி நேரம் வரையும், டிக்கெட் இல்லாத இலவச தரிசனத்துக்கு 24 மணி நேரம் ஆகுது. 1.5 கிலோமீட்டர் தூரம் நிற்கிறாங்க. அந்த வீடியோ கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். படையப்பா படத்தில் வளைஞ்சு போகிற மாதிரி எவ்வளோ பக்தர்கள் காத்திருந்து தரிசனம் செய்கிறாங்க பாருங்கள். இது நேற்று எடுத்த வீடியோன்றதையும் அந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் பதிவு செஞ்சுக்கிறேன். மிக கடுமையான பக்தர்கள் கூட்டம் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஆல்மோஸ்ட் 24 மணி நேரத்தை கடந்து தரிசனம் பார்க்க ஆகுது. என்னதான் கியூ லைனில் பக்தர்கள் காத்திருந்தாலும், உணவு குடிநீர் அனைத்து வசதியும் தேவஸ்தானம் செய்திருந்தாலும் 24 மணி நேரன்றது ஒரு பெரிய கஷ்டமான விஷயம். தரிசனம் செய்வதற்கு வயதானவங்க, குழந்தை வச்சுலாம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கூட்டம் குறைஞ்ச பின்பு நானே உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணுறேன். மிக கடுமையாக பக்தர்கள் கூட்டம் இருக்குது என்ற அலர்ட்டையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட கொடுக்குறேன். திருமலையில் தினந்தோறும் காலை 5 மணிக்கு பக்தர்களுக்காக ரூம் புக்கிங் தராங்க. தற்போது வரைக்கும் ரூம் புக்கிங் தராங்க. ஈவினிங்கில் கிடைக்குமான்னு கேட்டால் 90% கிடைக்காதுன்ற வார்த்தை தான். இருந்தால் வாங்கிக்கலாம், இல்லைன்னா இல்லைங்க என்ற விஷயத்த உங்ககிட்ட தெரிய வச்சுக்கிறேன். நிறைய பேர் ப்ரைவேட் ரூம்ஸை பற்றி கேட்குறீங்க. நிறைய பேர் ஒரு 100 பேர் கமெண்ட்டில் ப்ரைவேட் ரூம் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதனோட டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்க நான் விருப்பப்படுறேன். லார்ஜாக திருமலையில் எதுவும் இருக்காது. மடங்கள் இந்த மாதிரி தான் நிறையா இருக்குது. அந்த மடங்கள் உள்ள நம்பர் வாங்குறதுல பெரிய கஷ்டம். அது ரூம் புக்கிங் வாங்குறது பெரிய கஷ்டம். அது ஒரு பெரிய டாஸ்க். நீங்கள் 100 பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வேணால் அந்த டாஸ்க்கு செஞ்சு தரேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன டவுட், எதை பற்றி நான் வீடியோ வேணாலும் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கண்டிப்பாக நான் ரீப்ளே பண்ணுறேன்ற விஷயத்தையும் உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன். அக்டோபர் மாதத்துக்கு உண்டான தரிசன டிக்கெட் இம்மாதம் 18ஆம் தேதி முதல் தொடங்கும். அதில் அக்டோபர் 1, அக்டோபர் 2 புரட்டாசி பிரம்மோஷம் என்பதும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட குறிப்பிடத்தக்கது. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.